நண்பர்களே வணக்கம். இது என்னோட வாழ்க்கை பணத்துல நாள் 41. சோ வெற்றிகரமா 41 நாள் கிட்ட வீடியோ போட்டு இருக்கோம். என்னால நம்ப முடியல. சோ நம்மள நாம கலெக்டடா குமரா அப்படி சொல்லிட்டு நம்மள நாம தட்டிக்கிட்டு சோ எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா நேத்து சர்ப்ரைஸா முட்டையை வாங்கி வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்காரு. ஆனா எங்க அக்காவுக்கோசரம் சோ நம்ம அதை ஆட்டியை போட்டு காலையில வச்சு சாப்பிட்டோம். சோ காலையில முடிக்க வேண்டிய வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு சோ பசங்க எல்லாம் வெளியே இருந்தாங்க. அங்க போயிட்டு சும்மா என்ன பண்ணா சொல்லிட்டு பார்க்கலாம் தான் அங்க போனேன். அப்பதான் ஒரு பீஸ் ஒன்று மாட்டிச்சு. யாருன்னு கேட்டீங்கன்னா தீனா. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாலை போட்டுருக்காராம். அந்த மாலை போட்டதும் கவுச்சு விட மாட்டாரா, எதுவுமே பண்ண மாட்டாரா. அதோ பாருங்க அந்த மாலையை. இந்த மாலையில இருக்கிற எல்லா ருத்ராஜ் ஓட்டுமே ஒரிஜினல் தான். இதை பார்த்தா ஹோட்டலுக்கு வந்துச்சு. தங்கதர ஒரு அளவுக்கு மேல பண்ணா அவ்வளவுதான். காலையில அந்தமா 13வது ஸ்கூலுக்கு போனியா, 13 ஃபர்ஸ்ட் வந்து வீட்டுல தூங்குனியா, அவ்வளவுதான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தான். இப்போ இதுல 13வது என்ன சொல்லி உங்களுக்கு டவுட் இருக்கலாம். சின்ன கதை தான், சீக்கிரமா முடிச்சிட சர்ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்கு. சரியா? சோ தீனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ்ல போய் சேர்ந்தான். கவர்மெண்ட் காலேஜ் தான். ஆனா அந்த காலேஜ் ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆயிருக்கு. சோ அவங்க பில்டிங் எதுவுமே கட்டல பழுது. அதனால என்ன பண்ணிட்டாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு தெரியுமா, அந்த ஸ்கூல்ல ஒரு பில்டிங் 2 பில்டிங் வாங்கி அதுல உட்கார வச்சுக்கிறாங்க. அப்பதுல இருந்து ஹோட்டல் நண்பர் என்ன பண்ணுவாரா, என்னப்பா 13வது ஃபர்ஸ்ட் இயர், அதாவது ஃபர்ஸ்ட் இயர் 13வது அப்ப கலைக்க ஆரம்பிச்சா. சோ நாங்களும் அப்படியே கூட ஆரம்பிச்சிட்டோம். சோ அதன் பிறகு சித்தாமருக்கு வந்துட்டு நம்ம செருப்போ சாவர கண்டிஷன்ல, அதனால ஹாஸ்பிட்டல் வந்துட்டு 4 ஊசி நறுக்குன்னு குத்திட்டு சோ தீனா வந்து பார்த்தா பஸ்ல தொங்கிட்டு போறப்ப திடீர்னு பேண்ட் கண்டிதான். அதனால பெல்ட் வாங்கணும்னா சோ அப்படியே நம்ம கடைக்கு வந்துட்டு சோ பெல்ட் சுத்தி பார்த்தா 2 மடங்கு அதிகமா வந்துச்சு. சோ அப்படியே வாங்கிட்டு சோ நம்ம ஆட்டுக்கால் வாங்கி வந்தோம். ஆட்டுக்கால்லாம் ஏதாவது ப்ரோ சொல்லி கேட்காதீங்க, இதுக்கு பேர் தான் ஆட்டுக்கால். சோ அதை வாங்கிட்டு நம்மளோட அட்டிக்கு வந்தோம். அங்க வந்துட்டு சோ கொண்டாரம் படுக்கலாம் பார்த்தா இவனுக்கு ஆல்ரெடி 2 பேர் இடத்த பிடிச்சிருக்காங்க. இது அவனுக்கு மேல தப்பு சொல்ல முடியாது, நம்ம மேல தான் தப்பு. சோ நம்ம தான் முன்னாடியே வந்து டவலை போட்டு இடத்த பிடிச்சி வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். சோ அதன் பிறகு உட்காந்து அந்த ஆட்டுக்கால் ஃபுல்லா சாப்பிட்டு, ஆனா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேங்க. ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பயங்கரமா இருக்கும். இப்போ ஒரு மாதிரி சக்கரை கசக்குது. சோ அதுக்கப்புறம் தமிழ் ட்ரக்கர் வீடியோ எல்லாம் பார்த்துட்டு சோ அங்கே தான் கொண்டாடி இருந்தோம். சோ வெயிலும் பயங்கரமான வெயிலா, எல்லாம் வெளியே எங்கேயுமே போக முடியல. ஆகிய காரணங்களால் வீட்டுக்கு வந்து மட்டையற நண்பர்களே. சோ சின்னதா ஒரு தூக்கத்தை போட்டு வெளியே வந்து பாருங்க, தமிழுக்கு ரிசல்ட் வந்துச்சான். அதுல ஆல்கிளியர் பண்ணிட்டா. நான் பையன் ஜூம் பண்ணி காட்டுறான். இது எப்போ பண்ணிட்டா, 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிருந்தோம். 2 வருஷம் கழிச்சு இந்த ஒரே பேப்பர் 2 வருஷமா அறிய வச்சுட்டு இப்ப கிளியர் பண்ணி இவன் பண்ற சீனை போடுறான் பாருங்க. பக்கத்துல வர அந்த கோயில் இருக்குல்ல, அதை தொட்டு கும்பிடுறான். 10 வருஷம் மாலை போட்டுறான் பார்த்து எனக்கு தெரிஞ்சு. அவ்வளவு நண்பர்களே, வீட்டுக்கு வந்துட்டு நைட் சாப்பிடலாம் சாப்பிட்டு சோ தூங்கு மெடிடேஷன் பண்ணிட்டு தூங்கிட்டு நண்பர்களே. சோ நம்ம சேனல் புதுசா வந்தா சர்ப்ரைஸ் பண்ணி விட்டுருக்கு. சரியா?